அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நமக்கு தெரிந்ததான ஒரு சரித்திர பகுதி. புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக பேசப்படுகிறதான ஒரு தேவ மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுலுடைய முன் நடவடிக்கைகள் கிறிஸ்தவத்திற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் விரோதமாக இருந்தது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுல் என்பதான பெயரிலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஜெபித்தான். அந்த சவுல் என்பதான பெயரிலே இவன் இருக்கும் போது இவன் மிகப்பெரிய அதிகாரத்தையுடையவனாக இருந்தான். நன்கு அதிகமாக படித்ததான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவன் இருந்த மதத்திலே, அவன் என்ன ஒரு மதத்திலே இருந்தாரோ அந்த மதத்திலே மிக மிக ஒரு வைராக்கியம் உள்ளதான ஒரு மனிதனாக காணப்பட்டான். பொதுவாக மதத்துல வைராக்கியமாக இருக்கிறதான மனிதர்களை இன்னொரு மதத்திற்கு கன்வெர்ட் பண்ணுவது அவ்வளவு லகுவான ஒரு காரியம் இல்லை. எனவேதான் இந்த முஸ்லிம் மார்க்கத்தில் உள்ள ஜனங்கள் மற்றும் இந்த பிராமண இனத்தில் உள்ளதான ஜனங்கள் இவர்கள் அவ்வளவு லகுவாக வேறு மதத்திற்கு மாற்ற முடியாது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது யூத மதத்தில் மிக மிக பக்தி வைராக்கியமுள்ளதான ஒரு மனிதனாக காணப்பட்டான். சவுல் என்றால் எல்லாருக்குமே தெரியும், அவ்வளவு ஒரு கனத்திற்குரியதான ஒரு மனிதன். ஆனா இந்த மனிதன் மீது ஆண்டவருக்கு கண் விழுந்தது. ஆண்டவர் அவனை நேசித்தார். நேசித்தபடினால அவனை ஆண்டவருடைய பிள்ளையாக, இயேசுடைய பிள்ளையாக மாற்ற அவர் சித்தம் கொண்டார். எந்த மனிதனும் இந்த சவுலை மாற்ற முடியவில்லை. மாறாக இவன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் மிக வேதனையை கொடுத்தான். அநேகரை கொலை செய்ய சம்மதித்திருந்தான். அநேகரை சிறைச்சாலையை போட்டு கொடூரமாக வேதனைப்படுத்துவதற்கு மிக காரணமாக அமைந்ததான மனுஷன் இந்த சவுல். அந்த சவுலை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொண்ட போது, இந்த சவுல் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, எனவே இவனை சாதாரண விதத்தில் மனம் திரும்ப வைக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே நேரடியாக இந்த சவுலை என்ன செய்தார்? சந்தித்தார். நேரடியாக இந்த சவுலை சந்தித்தார். இந்த சவுல் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாக மிகவும் வைராக்கியம் கொண்டு அவரை கொலை செய்யும்படியாக கடந்து போகிறான். இந்த போகிறதான வழியிலே தான் ஆண்டவர் அவரிடத்தில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சடுதி ஒளியாக தேவன் அவனை சந்தித்த போது அவன் அவன் பிரயாணமாக போனதான அந்த குதிரையில் இருந்து அவன் கீழே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி எடுங்க கொஞ்சம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3-4 வாசியுங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிறதான கிறிஸ்து நானே.
உனக்கு கடினமா என்றார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இவரை போதனையினால் யாருமே மாற்ற முடியவில்லை. அவன் அந்த நாட்களிலே கமாலியனுடைய பாதத்தருகே படித்ததான மிகப்பெரியதான ஒரு மனுஷன். அவனுக்கு இருக்கிறதான ஞானத்தினாலே மெய் தேவனை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்னைக்குமே நாம் பார்க்கும்போது நிறைய படித்த மனிதர்களெல்லாம் இருக்கிறார்கள் இந்த பூமியில. நாமெல்லாம் அதிகமாக படிக்காதவர்கள். ஆண்டவர் கிருபையாக நமக்கு இவர்தான் தெய்வம் என்பதை என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இந்த சவுல் அதிகமாக படித்திருந்த படிப்பினாலே மெய்யான தெய்வத்தை இவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. இவன் கீழே விழுகிறான் ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்தினாலே. இவன் எழுதி அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் போது இவன் நினைத்தே பார்த்திருக்க மாட்டான். இப்படி ஒரு சத்தம் வரும் என்று சொல்லி நினைத்தே பார்த்திருக்க மாட்டான். அங்கே சொல்லப்படுகிறது, நான் யார்? நான் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அவன் என்ன செய்யலாம், என்ன செய்ய நடுங்குகிறான், திகைக்கிறான். ஏன் நடுங்குகிறான் திகைக்கிறான் என்றால் இயேசு என்பதான பேரை உச்சரித்ததான நிறைய ஜனங்களை இவன் என்ன செய்திருக்கிறான், கொலை செய்திருக்கிறான். இந்த சவுலை இயேசுக்கு சந்திக்கிறதான வரைக்கும் இவன் இவனாகவே தான் வாழ்ந்து வந்தான். இவனுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்பான். இவனுடைய அறிவு என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்பான். எந்த மனிதனுடைய வார்த்தை இவன் அனுசரிக்கவே மாட்டான். யாரு இவனுக்கு நிகரல்ல. ஏனென்றால் படித்த மெத்த மேதாவி, நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உள்ளவன், சமுதாயத்தில் கனத்திற்குரியவன், அந்தஸ்திற்குரியவன். எனவே எனக்கு யாரும் புத்தி சொல்ல அவசியம் இல்லை, ஆலோசனை சொல்ல அவசியம் இல்லை என்று சொல்லி அவன் அவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் என்ன வார்த்தை சொல்கிறான், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எப்பவுமே தேவனுடைய சித்தம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அமைவதே இல்லை. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி ஆண்டுடைய சித்தம் இருக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள், அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னுடைய இருதயத்திலே தோன்றுகிறது தான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஒரு முடிவை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் சவுல் என்றதான பெயரில் இருந்து பவுலாக மாறின போது அவன் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறான். தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுகிறது அங்கே வாசிங்கள். 9:10 வாசிங்க. இந்த 9ஆம் அதிகாரத்தில் 9:10 வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேற்று எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நீங்க இந்த 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீ நேர எழுந்து நேர தெருவுக்கு என்ன செய்ப்போ என்று சொல்லி சவுலுக்கு முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இரண்டாவது அனனியாவுக்கு சொல்லப்படுகிறது, நீ யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிற, அவரை சந்தி. 2 பேருக்குமே விருப்பம் இல்லாத காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு.
இந்த சவுலுக்கு விருப்பமில்லாத காரியம். அவர் எங்க போய் சொல்றாரு, தமஸ்குல போய் நீ இப்படி ஒரு மனுஷனை சந்தி என்று சொல்லி. ஆனா அனனியாவிடத்துல சொல்றாரு, நீ சவுலை சந்தி என்று சொல்லி. இந்த அனனியாவுக்கு சவுல் என்றதான பெயரை கேட்டாலே பயம். ஏனென்றால் இந்த சவுல் தான் இந்த தமஸ்குல இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கிறதான மனுஷன். ஆனா இப்போ ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார், நீ உங்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கிறதா அந்த மனுஷனை போய் என்ன செய், சந்தி என்று சொல்லி. ஆனா சவுலுக்கு சொல்லப்படுகிறது, நீ யாரை போய் சந்தி, நீ அந்த ஊழியக்காரனை போய் சந்தி என்று சொல்லி. இந்த சவுல் அப்போதுதான் இவன் முதலாவது தன்னை தாழ்த்தி ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்யறான், சந்திக்கிறான். இரண்டு பேருக்குமே விருப்பம் இல்லாத காரியம் தான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாருமே அவரவருடைய மனதிலே தோன்றுகிறபடி வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நன்றாக அந்த வசனங்களை நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்கள், இயேசுவே இயேசுவே என்று சொல்கிறதான ஜனங்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதான ஜனங்கள் பிரவேசிக்க முடியாது. யார் அதில் பிரவேசிப்பார்கள் என்றால், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. விசுவாசிகளுக்கு தேவ சித்தம் என்பது மிக மிக முக்கியமான காரியம். தேவ சித்தம் ரெண்டு விதங்களிலே இருக்கிறது. தேவ சித்தம் ரெண்டு விதங்களிலே இருக்கிறது. ஒன்று பொதுவான தேவ சித்தம், எல்லாரும் செய்ய வேண்டியதான தேவ சித்தம். இந்த எல்லாரும் செய்ய வேண்டியதான தேவ சித்தம் தான் தேவன் சொல்லுகிறதான தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது. அதற்கு அடுத்தபடியாக குறிப்பான தேவ சித்தம், இது நபருக்கு நபர் மாறுபடக்கூடியதாக இருக்கிற குறிப்பான தேவ சித்தம். இந்த குறிப்பான தேவ சித்தம் என்பது அதிகமாக உலக பிரகாரமான காரியங்களிலே அது செயல்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அது திருமண காரியங்கள், படிப்பு, வேலை காரியங்கள், பொருட்களை வாங்குவது, விற்பது, இன்னும் அநேக விதமான காரியங்களை இருக்கிறது குறிப்பான தேவ சித்தம். ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப கடினமானது. ஏன் கடினமானது என்றால், நாம் மாம்சீகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்முடைய மாம்சீகம் இடம் கொடுக்கிறதே இல்லை. அதிகமாக நம்முடைய மாம்சீகம் எதற்கு தான் இடம் கொடுக்கிறது? பாவத்திற்கும் பொல்லாத ஆவிக்கும் தான் இடம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு குறிப்பிடத்தக்கதான விதத்துல தேவனுடைய ஆவியுடைய பிரசன்னம் பெற்றிருக்க வேண்டும். வாசியுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசியுங்கள். கலாத்தியர் 1:16-17 வாசியுங்கள். நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டாக அவரை நான் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் சந்திக்கப்பட்ட போது மாம்சத்தோடு இரத்தத்தோடு இவன் என்ன பண்ணவில்லை? யோசனை பண்ணவில்லை. மனதுடைய யோசனை நம்முடையது. மனதுடைய யோசனை நம்ம யோசிக்கிறோம், நிறைய காரியங்களை யோசிக்கிறோம்.
மிருகங்களுக்கு இல்லாத ஒரு தன்மை மனிதர்களுக்கு என்னவென்றால் யோசித்து என்ன எடுப்பது, யோசித்து முடிவெடுப்பது. ஆனா நிறைய பேருக்கு அந்த யோசனை நல்ல யோசனையாக இருக்கிறது இல்லை. ஆனா சிலர் சொல்லுகிற யோசனை ரொம்ப கரெக்டா இருக்கும். பைபிள் ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாட்டுல. யாரு அவன் யோசனை பண்ணி சொன்னது அவன் தீர்க்கதரிசி இல்லை, அவன் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு நல்லது ஒரு யோசனை தரணும் ஆண்டவருக்கு கொடுத்திருந்த. என்ன யோசனை தரும்? யாரு? தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். யாரு? அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலுடைய யோசனையை தாவீது ரொம்ப ஃபாலோ பண்ணலாம். தாவீது புத்திமான் தான், தாவீதுக்கு ஞானம் எல்லாம் உண்டு. ஆனா குறிப்பினால் அடையாளம் கண்டு வைத்திருந்தா இந்த அகித்தோப்பேல் சொன்னது கரெக்டா தான் இருக்கும். ஆலோசனை நிறைய காரியங்களுக்கு இந்த அகித்தோப்பேல் இடத்துல கேட்டுதான் இவன் முடிவெடுப்பான். யாரு? இந்த தாவீது. இந்த ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் அவனுடைய குமாரனிடத்துல சேர்ந்திருக்கிறான்னு சொன்ன உடனே இவனுடைய இருதயம் ரொம்ப என்ன செய்யறது, தத்தளித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கும் அப்சலோமுக்கு அங்க பிரிவினை வரும்போது இந்த அகித்தோப்பேல் இந்த அப்சலோமுடைய பக்கம் என்ன செய்யலாம், சார்ந்தவனாக இருந்தான். இத கேள்விப்பட்ட உடனே இந்த தாவீது சொல்றான், ஆண்டவரே அகித்தோப்பேலுடைய ஆலோசனைய நீர் பைத்தியமாக்கி விடுவீர்களாக. ஏன்னா அவன் சொன்னா கரெக்டா என்ன செய்யும், நடக்கும். ஆலோசனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய ஆலோசனை தேவனிடத்துல இருந்து நமக்கு வர வேண்டும். இந்த ஆலோசனை இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியாக இல்லாதபடினாலதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனைக்கார் அநேகர் இருந்தால் என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் நிறைய காரியத்துல தோல்வி அடைந்து போவதற்கான காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு யார் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆட்களே தேவையில்லை. இவர்களே சொல்லுவாங்க, இவர்களே ராஜா, இவர்களே மந்திரி, இவர்களே பிரஜை, எல்லாமே இவர்களுக்கு ஆலோசனை தேவையே கிடையாது. எந்த ஒரு காரியத்திலையும் ஆலோசனை தேவையே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட ஆலோசனை கேட்பதற்கு சில இடங்கள் வச்சிருக்கிறாங்க. சிலர் குடியிருக்கிற இடத்தை வச்சிருக்கிறாங்க, சிலர் ஜாதகம் பார்க்கிற இடத்தை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் அங்க போய் அங்க சொன்னாதான். நிறைய இடங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இப்போ உனக்கு நேரம் சரியில்லை, அதனால ஒரு வருஷம் நீ என்ன செய்யக்கூடாது, தொழிலே செய்யக்கூடாது. தொழில் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே எடுத்து போடுற கடையை ஒரு வருஷமா அடைச்சு போட்டு வாடகை சும்மா இருப்பான். ஏன்னா இவன் நினைக்கிறான், அவன் சொல்றதான் ஆலோசனை சரியாதான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி ஜாதகக்காரன் சொல்றான், இல்ல இத்தனை வயசுல கல்யாணம் முடிக்க எல்லாம் கரெக்டா வந்திருக்கும், பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கரெக்ட், எல்லாமே பேச பிடிக்கிற வாய்ப்பா தான் இருக்கும். ஆனா இவங்க எங்க போய் ஆலோசனை கேட்கறாங்களோ அங்க சொல்லுவான், இல்ல இந்த வருஷத்துல கல்யாணம் முடிச்சா மாப்பிள்ளை உயிரோடு இருக்க மாட்டான். ஆலோசனை சொல்றாங்க, மாப்பிள்ளை உயிரோடு இருக்க மாட்டான். உடனே எந்த நிப்பாட்டிடுவாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா ஆலோசனையே இல்லாமல் வாழுகிறது யார் மட்டும்தான், யார் மட்டும்தான், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். குறைஞ்சபட்சம் யாருடைய ஆலோசனையாவது வேணும், ஆண்டவருடைய ஆலோசனையாவது வேணும். அந்த ஆண்டவருடைய ஆலோசனையை சாதாரண மனிதர்கள் கேட்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழைய பாட்டு காலத்துல இந்த ஆலோசனை கேட்பதற்கு லகுவான நிறைய மார்க்கங்கள் வழியெல்லாம் வச்சிருந்தார் ஆண்டவர். ஆனா அந்த புதிய பாட்டு காலத்துல அப்படிப்பட்டதான வழிகள் இல்லை. இயேசுக்கு சொன்ன காலத்துக்கு கூட அப்படிப்பட்டதான வழிகள் இல்லை. பழைய பாட்டு காலத்துல ஏபோத்து என்று சொல்லி ஒன்று இருந்தது. அந்த ஏபோத்துல என்ன இருக்குன்னா, ஊரி தும்மிம் என்று சொல்கிறதான கல் இருக்குமா, அது பேர் இருந்தது ஊரி தும்மிம். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒண்ணுக்கு பேர் இன்னொன்றுக்கு பேர் இல்லை. அப்ப அதுல போய் கேட்பாங்க, அந்த ஏபோத்துக்கு முன்னாடி நின்று கேட்பாங்களாம், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யறது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு கேட்டா, சித்தமாக இருந்தால் ஆம் என்று சொல்கிறதான கல்லுல என்ன வரும், வெளிச்சம். அந்த ஊரின் என்றதான கல் துமின் என்றதான கல் இல்லை. இந்த ஊரின் என்றதான கல்ல இருந்து என்ன வரும், வெளிச்சம் வரும். அப்போ அப்படி வெளிச்சம் வரும்போது ஆமா ஆண்டவர் இதை சித்தம் கொண்டிருக்கான்னு சொல்லி என்ன செய்வாங்க, செய்வாங்க.
எனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்ததான அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ஜெயமாக வந்து இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஜீவிக்கிறதான நமக்கு முதலாவது தேவனுடைய ஆலோசனை நமக்கு நன்றாக வந்து வேண்டும். எல்லா காரியத்திலும் நமக்கு ஆலோசனை தேவை. சரீர பிரகாரமான காரியத்திலேயும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்திலேயும் நமக்கு என்ன வேண்டும்? ஆலோசனை வந்து என்ன செய்ய வேண்டும். இந்த சவுல் பவுலாக மாறினதற்கு பிறகு இவர் தன்னுடைய யோசனையை பின்பற்றாதபடி, தன்னுடைய விருப்பத்தை பின்பற்றாதபடி தேவனுடைய சித்தத்திற்கு இவர் ஒப்பு கொடுத்து இவர் விரும்பாத இடத்திற்கு வழி நடத்தப்படுகிறான். நாம் எப்போதாகிலும் நாம் விரும்பாத காரியங்களை செய்வதற்கு நாம் உடன்பட்டது உண்டா? நீங்க விரும்பாத காரியத்தை செய்வதற்கு உடன்பட்டிருக்கீங்களா? தைரியமா சொல்ல முடியுமா? எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா பேசுறேன், சொல்ல முடியுமா? சில செய்த காரியங்களுக்கு நம்ம அவனிடத்துல பேசவே முடியாது. ஆனா ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ அவனிடத்துல பேசு, நீ அவனிடத்துல பேசு, அவனிடத்துல பேசுன்னு பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா ஆவியானவர் பேசுறதுக்கு கீழ்படுகிறதே இல்லை. ஆவியானவர் பேசுகிறதும் தேவ சித்தம். ஆவியானவர் பேசுறதுக்கு கீழ்படுகிறதே இல்லை. எப்படி இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்? அதான் பைபிள்ல நம்ம வாசித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலும் நான் உங்களை அறியேன் ஆண்டவர் சொல்லுவார். என்னுடைய சித்தத்தின்படி செய்தால் மட்டும்தான். அதுக்கு அர்த்தம் என்ன? என்னுடைய விருப்பத்தை நீங்கள் செய்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகத்தான் இருக்கும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. மாப்பிள்ளை வந்து பெண்ணை பார்க்க போறாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பேர் என்ன கிடையாது, விருப்பம் இல்லை. பெண்ணு வந்து நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. இந்த பெண்ணு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் வரவே இல்லை. மாப்பிள்ளை விட்டா காத்துட்டே இருக்காங்க, மாப்பிள்ளை விட்டா காத்துட்டே இருக்காங்க. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. ஆனா உள்ள அந்த ரூம்ல இருக்கும்போது ஒரு அமைதல் இல்லை, நிம்மதி இல்லை. ஆண்டு சொல்றாதான், இதுதான் நான் உனக்கு நினைத்ததான மாப்பிள்ளை, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இவளுக்கு விருப்பம் இல்லை என்றால் மாப்பிள்ளை இவர்களோடு குறைய படிச்சவர், மாப்பிள்ளை இவர்களை போல அழகு இல்லாதவர், மாப்பிள்ளை இவர்களை போல அறிவாளி இல்லை. இவர் நினைத்தது எதுவுமே மாப்பிள்ளை இடத்துல இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ போ, இதுதான் நான் உனக்கு நியமித்ததான மாப்பிள்ளை என்று சொல்லி. அப்ப இவர்களுக்குள்ள ஒரே போராட்டம். இந்த போராட்டத்துல அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் வந்து சொன்னா நான் வந்து கேட்கிறேன், நீ தெளிவா என்னிடத்துல பேசினா நான் வந்து கேட்கிறேன். ஆமா நான் தான் பேசுறேன், நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப வேக வேகமா போய் சேரியெல்லாம் வந்து மாத்திட்டு போயிருந்த உடனே பெண்ணுக்கும் பிடிச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சுக்கிட்டு திருமணம் முடிந்தது, குழந்தையை பெற்றெடுப்பாங்க. இன்னைக்கு அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கணவனை மனைவி கதை ஆசீர்வதித்து கணவன் சொல்றாரு, இப்படி ஒரு மனைவி எனக்கு கொடுத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மனைவி சொல்றாங்க, கணவன் இப்படி ஒரு கணவன் கொடுத்து வைத்தது எனக்கு கிடைத்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்கணும். பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாங்க, பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு பெரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்தாங்க சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்துவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவ சித்தத்துக்கு என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ தேவ சித்தத்திற்கு நம்முடைய மாம்சீகம் எப்போது எதிரிகள் வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் மாம்சத்திற்குட்பட்டு நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். போது மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் மாம்சத்தின்படிதான் என்ன செய்வாங்க, சிந்திப்பாங்க. நீங்க மாம்சத்தின்படி நடக்க விரும்புறீங்களா, ஆவியின்படி நடக்க விரும்புகிறீர்களா? ரெண்டு கூட்டத்தார் எங்கதான் இருக்காங்க. இஸ்மவேலும் ஆபிரகாம் வீட்டுல தான் இருக்கான், ஈசாக்கும் ஆபிரகாம் வீட்டுல தான் இருக்கான். ஒருத்தர் வந்து ஆவியின்படி பிறந்தவர்,
ஒருத்தன் மாம்சத்தின்படி பிறந்தவன். இந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் எப்போதும் என்ன படுத்திட்டே தான் இருப்பான், துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏனென்றால் இருவருக்கும் ஒவ்வாது. ஒருத்தன் உலகத்தின் காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பான், இன்னொருத்தன் ஆவிக்குரிய காரியங்களையே என்ன செய்வான், சிந்தித்துக் கொண்டிருப்பான். இன்றைக்கு சபைகளில இந்த ரெண்டு விதமான கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஆவிக்குரிய போதகம் பிடிக்கும், ஆவிக்குரியவைகள் அல்லாதவர்களுக்கு ஆவிக்குரிய போதகம் பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் மாம்சத்திற்கு அடுத்ததான் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினா சொல்லுவாங்க, இது நல்ல பிரசங்கமா இருக்கு, நீங்க எப்படியும் இருங்க. ஆண்டவங்கள என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சில குறிப்பிடமான இடங்களில் ஆட்கள் கூடுவதற்கான காரணமே இந்த உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. போகிற எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, ஆனா ஒரு சிலருக்கு நடக்கிறது. ஆனா ஆவிக்குரியதான ஜனங்களுக்கு இந்த எப்படி சிறு பிள்ளைகளுக்கு பாதி மேல விருப்பமாக இருக்குமோ, அதே போல ஆன்மீக ஜீவியத்தில் சிறியவர்களாக இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான போதனைகள் ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஆனா பெரிய ஆண்களுக்கு எப்போதும் பால் குடித்துட்டு இருப்பதற்கு என்ன இல்லை, 3 நேரம் பால் குடிச்சுட்டு வாழ்ந்துடலாமா? பெரியவங்க என்ன உணவு வேணுமா? கடினமான உணவு வேணும். வளர வளர கடினமான உணவு வேணும். வளர வளர உங்களுக்கு கடினமான உபதேசங்கள் வேணும். இன்னைக்கு கடினமான உபதேசங்கள் சாப்பிட்டா இன்னைக்கு அநேகருக்கு வயிற்றுல ஏற்காமல் போகிறது போல ஆத்மீகத்துல கடினமான போஜனத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெருசாக நமக்கு நேரம் வந்தா அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, மனம் இல்லை. இன்னைக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் என்ன செய்திருக்கிறது. கடைசி நாட்களில் போஜன பீடம் என்றால் பிரசங்க பீடம். இந்த பிரசங்க பீடத்தில் என்ன போஜனம் கொடுக்கப்படுகிறது? ஆவிக்குரிய போஜனமாகிய தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை இவருடைய ஆத்மாவிற்குள் போய் இது பலனை உண்டாக்குவதற்கு பதிலாக இது அந்த ஆத்மாக்களை இல்லாதவாறு அது என்ன செய்கிறது, வாந்தி எடுக்கிறது. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்தால் அது என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அது ஆத்மாவிற்குள்ள போக வேண்டும். ஆத்மாவிற்குள்ள போய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல 30, 60, 100 பலன் கொடுக்கும். 30 பலன் கொடுத்தா கூட பரவாயில்லை, அதான் சொல்லப்பட்டிருக்க 30, 60, 100. இந்த 30 கூட பலன் இல்லாமல் 1% கூட பலன் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் எங்கதான் இருக்கிறாங்க, சபையில இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக போடப்படுகிறது. இந்த வார்த்தை எப்போ விடும் என்று சொல்லி பறவைகள் தானியம் எப்போ விடும் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறது போல இந்த ஆத்மாவுக்குள்ள இந்த வசனம் போய் விழுந்த உடனே யார் பொறிக்கிட்டு போயிடலாம், சாத்தான் பொறிக்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு சாத்தானால் அடிமைப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு வேலையே என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எச்சரிப்படைந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை தேடி போய் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறதான வார்த்தையினுடைய சாரத்தை எடுத்து வெளியே போடுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக நமக்கு மாம்சீகம் ஒருபோது இடம் கொடுக்கிறதே இல்லை. ஆவிக்குரியதான ஜனங்கள் மட்டும்தான் தேவ சித்தத்திற்கு என்ன செய்வாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாம நான் எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது, செய்திடக்கூடாது. இன்னைக்கு நாளைக்குள்ள காரியத்தை நம்மளே என்ன செய்வோம், நாளைக்குள்ள காரியம் நம்மளே திட்டம் வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய கேள்வி எனக்கு நிறைய பேர் கொஞ்ச காலம் கேட்டிருக்காங்க. சர்ச்சைக்கு பிரதிஷ்டேபம் தெரியாது, வீட்டுக்கு பிரதிஷ்டேபம் தெரியாது, மகளுக்கு கல்யாணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாது? எனக்கு தெரியும், தேவனுக்கு சித்தமான வேலை எல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி நாம ஒரு திட்டம் போட்டு நாம விரும்பலாம், இவ்வளவு நாளைக்குள்ள இதை செய்யலாம் நம்ம விரும்பலாம். ஆனா அதை நான் நடத்தியே காட்டுவேன் என்று சொல்லி தேவனுடைய சொல்ல முடியாது. நான் நடத்தியே காட்டுவேன் என்று சொல்லி நாம விரும்பி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராளியாகத்தான் இருக்கிறோம்.
நம்முடைய இருதயம் அநேக காரியங்களை விரும்பலாம். நேரத்தினுடைய இருதயம் விரும்பலாம். இந்த நாளைக்குள்ள நடந்தால் நல்லா இருக்கு விரும்பலாம். ஆனா அதிலே நடத்திய தீர வேண்டும் என்பதன் அவசியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்ல, தேவையில்லை. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், தேவரீ நினைத்ததான காரியம் நான் அதுதான் விரும்புறேன். ஆண்டவர் நினைச்ச நடந்தார், வேற எதுவும் நடக்க அவசியமே இல்லை. ஆண்டவர் நினைத்தது நடக்கும், அவருக்கு விருப்பமானது நடக்கும். பரமண்டல ஜெபத்துல முக்கியமான வார்த்தை அதுதானே. என்ன வார்த்தை? நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதா? இன்னைக்கு அவருடைய சித்தம் பூமியில எப்படி செய்யப்படுகிறது? அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் அங்கமாக இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை கொண்டுதான் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. இந்த தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தால்தான் தேவ சித்தம் நிறைவேறுகிறது சொல்லி அர்த்தம். இந்த தேவ சித்தத்தை திருச்சபையில் அங்கமாக இருக்கிறதான நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஊழியக்காராகிய நாங்கள் இவ்வளவு பாடுபடுகிறோம். ஏனென்றால் நீங்கள் தேவ சித்தம் செய்யாமல் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் போகவே முடியாது. தேவனுடைய சித்தம் வாயில் அல்ல, தேவனுடைய சித்தம் எதில் இருக்கிற செயல்பாடுகள் இருக்கிறது. வேதத்துல தெளிவாக சொல்லி இருக்கிறது அல்லவா, பரலோக ராஜ்யம் பேச்சிலை அல்ல, எதில் இருக்கு? வசனம் யாரும் பேசலாம், ஆனா வசனத்துக்கு நடக்கிறதா கஷ்டம். வசனத்தை எப்போது நாம் வெளிப்படுத்தலாம், ஆனா அந்த வசனத்தின்படி நடப்பது நமக்கு ரொம்ப கஷ்டம். கஷ்டமா இருக்குவாங்க, கஷ்டம். ஏன்னா நாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சீகத்துல இருக்கிறோம். நம்முடைய மாம்சீகம் வார்த்தையின்படி நடக்க விடுகிறது இல்லை. எப்போது சாத்தான் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கவனம் இல்லாவிட்டால் நம்மளை ரொம்ப அதிகமாக தூண்டி விடுவான். தேவனுடைய பிள்ளைகளை கொலைகாரராக மாற்றி விடுவான். தேவனுடைய பிள்ளைகளை கொள்ளைக்காரராக மாற்றி விடுவான். தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரமான பாவத்தை செய்கிறவராக மாற்றி விடுவார். கவனம் இல்லாமல் இருந்தால் சாத்தான் நமக்குள்ளே புகுந்து விடுவார். யாருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எவ்விதமாக நஷ்டப்படுத்த வேண்டும் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. விசுவாசியாக மாறினதற்கு பிறகு சிலரை நரகத்தில் கொண்டு சாத்தான் சேர்த்து விடுவான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்பதாக ஆயக்காரரும் வேசிகளும் பரலோகத்தில் இருப்பார்கள், ஆனால் நீங்களோ புறம்பான இருளிலே காணப்படுங்கள் என்று சொல்லி வேதபாரகரையும் பரிசேரை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போக விரும்புகிறோம். விரும்பினால் மட்டும் போதாது, விருப்பம் செயல்பாடுகளை உருவாக்கும். விருப்பமே இல்லாவிட்டால் நம்மால் செயல்பட முடியாது. செயல்படாவிட்டால் நம்மால் எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய மாம்சீகம் நமக்கு எதிராளியாக இருக்கிறபடினா நாம நம்முடைய மாம்சீகத்திற்கு இடம் கொடாமல் தேவ சித்தத்தை நம்ம ஆவிக்கேற்றபடி சிந்தித்து என்ன செய்யணும்? நிறைவேற்றும். இவ்வளவு நாளும் தேவ சித்தத்திற்கு மாறாக நாம் செயல்பட்டது போதும் நினைக்கிறீங்களா? தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டது போதும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சபையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்க சித்தத்தை நாங்கள் என்ன செய்யணும்? உங்க சித்தத்தை செய்யணும். எங்க குடும்பத்துல உங்க சித்தம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யக்கூடாது. நீங்க ஜோமனை பாருங்க. நீங்க அந்த சித்தத்திற்கு நீங்க ஜோமனை அதற்கு ஒப்பு கொடுத்தா, அதுதான் பைபிள் சொல்லி இருக்கிறது, அவர் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தால் தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது, கெட்டவரால் நடக்காது. இன்னைக்கு அநேக இடங்களில் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் நடைபெற்று அதனால் ஏற்பட்டதான பிரச்சனைகளை அடைந்து அநேகரால் அதுல இருந்து நிவர்த்தியாக்கப்பட முடியவில்லை. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஜீவித்த அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரம் உண்டு. இதுல ஒரு மனுஷன் யோனா, இன்னொரு மனுஷன் யார் என்றால் தேவனுடைய சித்தத்தை மீறினவன் லோத்து. இந்த யோனா தேவனுடைய சித்தத்தை மீறினவன், லோத்து தேவனுடைய சித்தத்தை மீறினவன், இன்னொரு மனிதன் பிழையாம். இந்த 3 பேர் தேவனுடைய சித்தத்தை மீறினதான தேவனுடைய ஜனங்கள் தான். இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் அல்ல.
எல்லாமே தேவனுடைய ஜனங்கள் தான். யோனா பார்த்தா யோனா ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. யோனா ஒரு தீர்க்கதரிசி. அந்த யோனா யாருடைய சித்தத்தை மீறினான்? தேவனுடைய சித்தத்தை மீறுகிறது என்பது ரொம்ப கொடுமையானது. அந்த தேவனுடைய சித்தத்தை மீறி அதில் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்த யோனா தேவனுடைய சித்தத்தை மீறி ரொம்ப அனுபவப்பட்டான். இந்த யோனாவை ஆண்டவர் நேசித்தார். அவன் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக கடந்து போனாலும் தேவனுடைய கண்கள் யார் மேலே இருந்தது. நீங்க ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை மீறி போனாலும் ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார். நீங்க எங்க போனாலும் தேவனுடைய சித்தத்தை மீறி எங்க போனாலும் தேவனுடைய கண்கள் உங்க மேலேயே நோக்கமாக இருக்கிறது. இந்த யோனா நினிவேக்கு போச்சுன்னா அவன் எங்க போனான்? எந்த சரித்திரம் நம்ம நினிவேக்கு போக சொன்னா அவன் தர்சீசுக்கு போனான். அவன் தர்சீசுக்கு போவதற்கான காரணம் என்ன? இந்த தர்சீசில் உள்ள மனுஷங்க இவன் சொன்னதெல்லாம் கேட்டுடுவாங்க. அந்த நினிவே பட்டணத்தை இவன் சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த நினிவே பட்டணம் அந்த நாட்கள்ல மிக செல்வாக்கான ஒரு பட்டணம், மிக வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்கிறதான ஒரு பட்டணம். ராஜாவுடைய அரண்மனைலாம் அங்கதான் இருந்தது. இந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். நீங்க யாருமே விரோதமாக போதிக்கிறது, விரோதம் போதிக்கிறாங்க. யாராவது விரோதம் போதிச்சா வெளியே போவாங்க. ஒரு வீட்டுல போய் நீங்க செய்யற காரியங்கள் சரியில்லை, உங்க கிரியை ஆண்டவர் முடித்து கொடுறாருன்னு சொன்னா உடனே முடிச்சிடும், இல்லை வெளியே போக முடியுமாங்க. விரோதமாக பிரசங்கம் பண்ணா நீ கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இப்போ அந்த யோனாவும் அப்பதான் நினைச்சான், இந்த வசதி படைத்த ஜனங்களிடத்துல நம்ம இப்படி நம்ம உயிரோடு விடுவாங்களா? அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, சில வேலைகள் நம்ம சொன்னது நடக்காம போச்சுன்னா அதுக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கவே இப்ப கொஞ்சம் கௌரவத்தோடு இருக்கும். இப்ப தீர்க்கதரிசியான ஒரு பேர்ல இருக்கும். நாளைக்கு நம்ம அங்க போய் சொல்லிட்டு அது இறக்கம் உள்ள தேவன் இறக்கம் பாராட்டி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டா என்னுடைய வார்த்தை பொய்யா பேரும் ஒருத்தனை என்ன ஊழியக்காரன் என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். இப்படியெல்லாம் இவனாக சில மாம்சியத்துல ஆலோசனை பண்ணிட்டு ஒரு முடிவை எடுத்து எங்க போறான். தர்சிக்கு போவதற்கு எந்த தடங்களுமே ஏதாவது தடங்கள் சொன்ன சரியான காரியத்துக்கு போவதற்கு என்ன வரும்? இந்த சபையில வர்றதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னது தடங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவிக்கு தெரியும். இங்கே இவர் ரெகுலராக போய்விட்டாரானா இவருடைய பிரச்சனை மாறிடும். நாம அங்க இருக்க முடியாது, வெளியே போக வேண்டியது இருக்கும். நான் அநேக இடத்துல கண்டிருக்கிறேன். சில இடத்துல அவர்களுக்காக நம்ம வார இடத்து வாசல் ஜோம்னி அந்த சாத்தான் வெளியேறுகிறதா ஒரு நேரம் வரும்போது சாத்தான் இவர்களையே சேர்த்து என்ன செய்து போயிடறான், இவர்களையே சேர்த்து இழுத்துட்டு போயிடறான். அப்படி இழுத்துட்டு போன ஆட்கள் இந்நாள் வரைக்கும் அதே பொல்லாத ஆவியோட தான் இருக்கிறாங்க. நான் குறிப்பாக கண்டதான ஒரு காரியம் என்னவென்றால், நிறைய பேரு என் மகளிடத்துல மனிதத்தில் ரொம்ப அன்பா பேசுவாங்க. ஆனா ஏன் மூஞ்சவன் பாத்திரம் மட்டும் பேச மாட்டாங்க. ஆம்பளை சரி பொம்பளை பொம்பளை எனக்கு ரொம்ப நாளா இது புரியாத புதிராது. ரொம்ப நாளா ஏன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுறாங்க. கிறிஸ்தவம் பிடிக்கட்ட அவங்கள்ட்ட பேசக்கூடாது, ஊழியம் செய்வது பிடிக்கட்ட அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, நல்லா சிரிக்காங்க, நல்லா பேசுறாங்க, எவ்வளவு நேரம் பேசுவாங்க. ஆனா நம்மகிட்ட மட்டும் மூஞ்சி கொடுத்து நல்லா இருக்கலாம்னு கூட ஒரு வார்த்தைய நாம கேட்டுருவோம் சொல்லி திரும்பிட்டு போவாங்க. அது ஏன் என்றால் தெரிகிறது, இவர்கிட்ட மூஞ்சி கொடுத்தா உள்ள இருக்கிற பொல்லாத ஆவிக்கு என்ன செய்யல, பிடிக்கல. பொல்லாத ஆவிக்கு பிடிக்கல. அதிக நேரம் என்னிடத்துல பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொல்லாத ஆவி என்ன செய்ய வெளியே நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களிடத்துல வந்த கொஞ்ச நேரம் பேசின உடனே என்ன ஆயிடுச்சு சரியாயிட்டு. நான் பொய்யா சொல்லல, சொன்னதான் நான் சாட்சின்னு சொல்றேன். நான் வரும்போது ரொம்ப சுகவீனமா வந்தேன். கொஞ்ச நேரம் தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசின உடனே எல்லாம் என்ன ஆயிட்டு, சரியாயிட்டு. ஏனென்றா சில பொல்லாத ஆவியினால் நடத்தப்பட்டு பலவீனங்கள் சுகவீனங்கள் இருக்கிறதான ஜனங்களுக்கு இயல்பா யாரும் பிடிக்கல. நான் எந்த கேடு செய்யணும் அவசியம் இல்லை, இயல்பா என்னைய செய்யல, பிடிக்கல. சிலர் சிலரோடு பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஏனென்றா சிலருடைய ஆவிக்கும் சிலருடைய ஆவிக்கும் ஒத்தே வராது. நீங்களும் உங்களுடைய அனுபவத்துல பார்த்திருக்கலாம். ஒரு குற்றமே செய்திருக்க மாட்டீங்க, ஆனா அவர்கள் உங்களுக்கு பிடிக்காது. எடுத்த வேத போதிக்கிறேன் கடந்து விடுகிறேன். யோனா
அவன் போகிறது எல்லாமே கைமுடி வருகிறது. நான் சொன்னதான வார்த்தை எதற்கு என்றால், எங்கனாலும் போவாங்க, அது எங்க வருவதற்கு தடை. தேவனுக்கு சித்தமான ஒரு சபைக்கு வருவதற்கு அவருக்கு என்ன வருது? ஒருத்தர் சொன்னாங்க, 1 வருஷம் போராடி வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பக்கத்துலதான் இருக்காங்க அவங்க. கிளம்புமே சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. சாத்தா ஒரு ஆணை ஏவி கொண்டு விட்டுருவான். கிளம்புமே சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. கிளம்புமே வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது வேலையும் வந்துடும். ஏதோ ஒரு தடை 1 வருஷம் தடங்களாய் வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அவர்கள் நினைத்தபடி அவருடைய காரியங்கள் எல்லாம் என்னானது? எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. எல்லாம் அவர்கள் நினைத்தபடி எல்லா காரியங்களும் அவர்களுக்கு என்னாச்சு? நிறைவாச்சு. ஆனா அந்த தடைகளை மேற்கொண்டு வருவதற்கு 1 வருஷம் பிடித்தது சிலருக்கு. சிலர் சாத்தான் வரவே விடுகிறது இல்லை. எங்கனால் போவதற்கு விடுகிறான், இங்கே வருவதற்கு விடுகிறதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் தந்திருக்கிறதான கிருபையினாலே சிலருக்குள் இருக்கிறதான சாத்தா அவர்களை விட்டு விலகி தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கு. சரி, தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்திற்கு போவதற்கு எல்லாம் கைமுடி வருகிறது. இந்த யோனாவுக்கு ஆண்டவர் நினைவேக்கு தான் சொன்னார். அவன் தர்சீசுக்கு போறான். இவன் இருதயம் நினைச்சபடியே கிளம்பி போறான். போகும்போது ஒன்றும் ஆகல. போறான், கரெக்டா அங்க என்ன நிற்கு? இவன் போறதுக்கு கப்பல் நிற்குது. போறான், கவுண்டருக்கு போறான். என்ன கிடைக்கும்? கவுண்டருக்கு போறான், டிக்கெட் கிடைக்கி. டிக்கெட் எடுப்பது காசும் இவனுக்கு என்ன செய்யுது? இருக்கு. ஏறி அவன் போய் என்ன செய்தாச்சு? படுத்தாச்சு. எங்க கப்பல்ல ஏறி படுத்து தூங்கியாச்சு. தர்சீஸ் வந்த உடனே எல்லாரும் எழுப்பி விடணும்னு சொல்லி என்ன செய்யறான்? இவன் தூங்குகிறான். யார் மூலமாக தான் கொந்தளிப்போ? குடும்பத்துல பிரச்சனை அவங்க மூலமா தான். ஆனா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனை யார் மூலமா தான்? இந்த யோனா மூலமா தான் பிரச்சனை. ஆனா இந்த யோனா நிம்மதியா என்ன செய்யிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். சில தேசங்கள்ல, சில சபையில அவங்க மூலமா தான் பிரச்சனை இருக்கும். ஆனா இவங்க நல்ல நிம்மதியா நல்ல சமாதானத்தோடு இருப்பாங்க. ஆனா நேரம் வரும், அவனுடைய சமாதானம் கெடுக்கிறதான ஒரு நேரம் வந்தது. யோனாவுடைய சமாதானம் கெடுக்கிறதான ஒரு நேரம் வந்தது. என்ன வந்தது? கடல்ல கொந்தளி போடுறது கூட இவங்க தானே இருக்கான். கட்டிதான் எழுதிட்டு வராங்க. எலும்பு என்ன செய்யற? பெரிய கொந்தளிப்பா இருக்குது. நீ யாரு? நீ எங்க உள்ளவன்? உன் வேலை என்ன? உன் தொழில் என்ன? அப்படின்லாம் வந்து என்ன கேட்கறாங்க? விளக்கம் கேட்கறாங்க. விளக்கம் கேட்டு அந்த சீட்டு போடும்போது சீட்டு யாருக்கு கொடுது? சீட்டு விழுந்ததுக்கு கூட இவன் என்ன செய்யலாம்? சில சீட்டு விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைய வரைக்கும் நான் பார்த்த அளவுல ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய தவற இங்கேயும் சரி எங்கேயும் சரி ஒரு சிலர் மட்டும்தான். சிலர் சொல்லுவாங்க இவங்களால இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. அப்போ ஒருவேளை நான் பேசியிருப்பேன், மறந்துருப்பானா இருக்கும், ஏற்றுக்குவாங்க. ஆனா சிலர் இவங்க பேசியிருக்கிறது தெரிஞ்சாலுமே ஒத்துக்கிறதே மாட்டாங்க. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறானோ அவனை தான் ஆண்டவருக்கும் நல்லா பிடிக்கும். இவன் மனம் திரும்புவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. இந்த யோனாவுடைய பேருக்கு சீட்டு வந்தோடனே ஒத்துக்கிட்டு, ஆமா என்னாலதான் இது வந்தது, என்னை தூக்கி எங்க போட்டுருங்க, அவங்க அங்க அந்த கப்பல் இருந்தாலும் கொஞ்சம் இறக்கணும் உள்ளவங்க சொன்ன உடனே தூக்கி கடலான்னு சொல்றாங்க, போட முடியாது அப்படின்னு போடாம வேகமாக என்ன வலிக்காங்க, வேகமாக தண்டு வலிக்காங்க. ஆனா வேகமாக தண்டு வலிச்சு கரைக்கு போயெல்லாம் கரைக்கு போக முடியல, கப்பல் மூழ்கி விடுமோ என்கிறதான ஒரு சூழ்நிலை தூக்கி எங்கப்பட்டாங்க. தேவ சித்தத்திற்கு மீறினா என்னதான் விடுவோம்? கடல் எப்படிப்பட்ட இடம்? ஆழமான இடம். கடல் எப்படிப்பட்டதான இடம்? அபாயகரமான இடம். கடல் எப்படிப்பட்டதான இடம்? கொந்தளிக்கிறதான இடம். கடல் எப்படிப்பட்டதான இடம்? எல்லை தெரியாத இடம். எந்த திசையுமே தெரியாது, என்ன செய்யறது தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு எங்க போட்டாச்சு? அப்படிப்பட்டதான் ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டான். வேற வழி இல்லை, இவனுக்கு வேற வழி இல்லை. நம்ம பிழைக்கணும் அப்படின்னா யாருடைய காலில் தான் வரணும்?
நீங்க யோனா 2ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, 1 to 10 வரைக்கும் வாசி பார்த்தா அவன் இருதயத்துல உணர்ந்து மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்யறான் கர்த்தரை நோக்கி பொருத்தனை பண்ணி என்ன செய்யறான்? என்ன பொருத்தனை பண்ணிப்பான்? என்ன பொருத்தனை பண்ணிப்பான்? ஆண்டவர் எந்த ஜென்மத்திலும் நீர் சொன்னபடிதான் நான் செய்வேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன், இந்த ஒரு விச எனக்கு மன்னிச்சு நீங்க இறங்கி எனக்கு உயிர் செய்ய தாருங்கள் என்று சொல்லி இரவு பகல் 3 நாள். நம்முடைய இப்ப உள்ள நாட்காட்டினுடைய வழக்கத்தின்படி பார்த்தா கரெக்டா 1.5 நாள் எங்கே இருந்திருக்கான் மீனுடைய வயிற்றுல. அது எப்படி செரிமானம் ஆகாம இருந்தான்? அதெல்லாம் யாருடைய செயல்தான்? ஆண்டு கட்டளையிடம் செரிமானம். நமக்கே சில வேலைகளில் சில பொருள் வயிற்றுக்குள்ள போயிட்டா 1 வாரம் ஆனா கூட என்ன ஆகாது, செரிமானம் ஆகாது சில வேலைகளில். அதே மாதிரி இந்த யோனா மீனுடைய வயிற்றுல ராப்பகல் 3 நாள், அதாவது 1.5 நாள் அவன் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து யாரை நோக்கி தோன்றான்? இவன் உணர்ந்ததற்கு பிறகு எங்க கொண்டு கைக்கிட்டு கரையில கொண்டு வந்து இவன் மீன் வந்து கைக்கிட்டு. இப்போ காரியம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? காரியம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஏமாத்தியாச்சு அப்படின்னு நினைச்சானா? நீங்க நிறைய பேர் ஆண்டவர்கிட்டே ரொம்ப விளையாட்டுலாம் விளையாடுவாங்க, ஆண்டவர்கிட்டே ஏமாத்தம், பொருத்தனை பண்ணாம பொருத்தனை நிறைவேற்ற மாட்டாங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசனையே பண்ணக்கூடாது. பொருத்தனை அவ்வளவுதான். வாயில் வார்த்தை தேவன் சேனங்கள் விழுந்துட்டார், அவ்வளவுதான், விட்டுறணும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த வள்ளியூர்ல அவங்க வந்து ஆபீசர் ஐயான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கார்பரேஷனுக்கு அந்த ஆபீஸ் அப்போ வந்து டவுன் பஞ்சாயத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு அவர் தான் தலைவர். இப்பெல்லாம் எல்லாரும் முடிச்சேன் போடுறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப வசதி படைத்தவங்க தான் பெரிய முடிச்சை போட்டிருப்பாங்க. நான் சிறுவனா இருக்கும்போது அப்போ வள்ளியூர்ல என்னுடைய தகப்பனார் வந்து அங்க ஒரு சபை ஆரம்பிச்சாரு புதுசு. அப்ப இந்த ஆபீசரைய மனைவி வந்து அப்பப்போ சர்ச்சைக்கு வருவாங்க. ஆனா பெரிய அளவுக்கு அவங்க ஒரு மனம் திரும்பி விசுவாசிய மாறல வந்து போச்சு. திடீரென்று சொல்லி அந்த ஐயா வந்து மரணப்படுக்கையில் ஆயிட்டார். அப்ப மருத்துவர்லாம் சொல்றாங்க இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க இவர் இன்னும் பிழைக்க மாட்டாரு, வயசு ரொம்ப வயசுலாம் கிடையாது, குறைஞ்ச வயசு வேலை பார்த்துருக்கிறதா நேரத்துல பிழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய தகப்பனார் வந்து அவங்களுடைய மனைவியிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு தாலி வேணுமா மாப்பிள்ளை வேணுமா, இதை ஏதாவது ஒண்ணா செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய தகப்பன சொன்னது சாட்சி, இது தாலி வேணுமா இல்லாட்டா வந்து மாப்பிள்ளை வேணுமா. அவங்க சொன்னா எனக்கு வாழ்நாள் எல்லாம் நான் ஜோல்ஸ் படம் இருந்தால் எனக்கு பரவாயில்ல, எனக்கு என்னுடைய மாப்பிள்ளை வந்து என்ன செய்யணும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க அந்த பொருத்தனையை பண்ணின உடனே அங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. பொருத்தனை பண்ணின உடனே அவ்வளவு மரணப்படுக்கையில் இருந்தவர் சுகமாயிட்டார். அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த வள்ளியூர் சபைக்கு அந்த குடும்பம் தான் தீவிர வந்து விசுவாசி. அவர்களுடைய மகளுடைய புருஷன் டிஓவா இருந்தார், இதே வள்ளியூர்ல அப்போ வந்து டிஓவா இருந்தார். அவங்களாம் பெரிய பெரிய குடும்பங்கள். ஆனா என்னுடைய தகப்பனார் சொன்னதான வார்த்தையை கனம் பண்ணி சொன்னா ஜோல்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்ம அதை சொல்றது இல்லை. அவங்க சொன்னதான வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி அவங்க ஒப்பு கொடுத்ததான அதே நாளுல அவங்களுக்கு என்ன ஆயிட்டு சுகம் ஆயிட்டு. இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஆபீசரையா குடும்பத்தில் உள்ளதான அவங்களுடைய பேத்தி வரும், பேத்திக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க தான் இன்னைக்கு ஃபுல் காஸ்பல் சபையில தலைமை பாஸ்டருக்கு மனைவியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 3வது ஜெனரேஷன் தான் நான் சொல்றது. அப்ப அந்த பொருத்தனை அவர்கள் பண்ணினாங்க. சுகமான உடனே அந்த சேனைய மாப்பிள்ள ஆபீசர்லாம் எங்க குடும்பம் வந்து எவ்வளவு ஆசாரமான குடும்பம், நான் போட்டதாங்க, நான் வேணா நான் ஆண்டவருக்கு கொஞ்சம் நிறைய கொடுக்கேன் அப்படியெல்லாம் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க.
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க பிள்ளைய. அதற்கு பிறகு காம்ப்ரமைஸ் ஆண்டோட எப்படி தான் பண்ணுவாங்க, ஆண்டவன் பண்ணது உண்மைதான், ஆனா வேலை செய்து நான் வேணா கொஞ்சம் வரமான் ஆண்டவர்கிட்ட காம்ப்ரமைஸ் என்கிறது ஆகாது. பொருத்தனை பண்ணியாச்சுன்னா அது என்ன பொருத்தனையா இருந்தாலும், பைபிள்ல ஒரு மனுஷன் தான் பிள்ளைய பொருத்தனை பண்ணிட்டா அந்த பிள்ளையே பலி கொடுத்தான் பைபிள் சொல்லி இருக்கிறது. நாம அப்படி உள்ளதான பொருத்தனைகள்லாம் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் அந்த பொருத்தனைகள்ல வேதனைப்படுத்துறாங்க. பைபிள்ல சொல்லி இருக்கிற காரியத்தை நான் சொல்றேன். பரிசுத்தமானது விழுங்கக்கூடாது. பரிசுத்தமானது என்ன? முதற் பலன் விழுங்கப்படக்கூடாது. பரிசுத்தமானது என்ன? 10 விழுங்கப்படக்கூடாது. இதெல்லாம் பரிசுத்தமானது. இதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அவருடைய தாக்கம் இப்ப தெரியாது சொல்லுது. ஆனா உடனே எந்த காரியத்தையும் கேட்கறது இல்லை. நாம் செய்கிற எந்த காரியத்திற்குமே பிரதிபலன் உடனே கிடைக்கிறது இல்லை. எனவே நாம் செய்கிறதான காரியங்கள் தைரியமா செய்துட்டே இருக்கோம். ஆனா பின்னாடி பாதிக்கும். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கவே கூடாது. ஏத்தா பொருத்தனை பண்ணலாம். நான் வெற்றியோடு வந்தா முதலாவது எது வருமோ நான் அதை ஆண்டவருக்கு பலி செலுத்துவேன். கடைசியில் இடி விழுந்த மாதிரி யார் வந்தா? ஒரு ராஜா வரும்போது பொதுவா மெய் காப்பாளன் வருவான், வாயில் காப்பாளன் வருவான், வீட்டுல இருக்க வேலைக்காரன் வருவான். ஆனா மாறா நடந்துச்சு. யார் வந்துட்டா? மகன் வந்துட்டா. அந்த மகளை தவிர வந்து குமாரன் கிடையாது, குமாரத்தையும் கிடையாது. ஒரே மகள் தான். அவனுக்கு ரொம்ப வேதனை. மகள்கிட்ட சொல்றான், எடுத்து சொல்றான், இப்ப நான் பண்ணிட்டேனே, மகளும் உண்மையிலே நல்ல மகள், யாருக்கு பயன்படா? அந்த பொருத்தனை சொன்ன உடனே என்ன செய்தான்? அவன் ஏற்றுக்கிட்டான். பொருத்தனை செய்யறது சட்டங்கள்லாம் இருக்கு. திருமணமாக மகள் வீட்டுல ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். பெற்றோர்களுக்கு பொருத்தனை சொல்லணும். பெற்றோர்களுக்கு பொருத்தனை நிறைவேற்ற வேண்டாம்னு சொல்லிட்டா அதுக்கு உத்தரவாதி யாராயிருவான்? பெற்றோர்கள் ஆயிடுவாங்க. இவன் வந்து வெளியே வந்துடுவான். அதுல ஒரு மனைவி ஒரு பொருத்தனை செய்துட்டான். இந்த பொருத்தனைய யார்கிட்ட சொல்றான்? மாப்பிட்ட சொல்றான். மாப்பிள்ள இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த உத்தரவாதம் எங்க போயிருது? இந்த மனைவி விட்டு தாண்டி கணவனுக்கு போயிருக்கு. பைபிள் இருக்கு. பொருத்தனையினுடைய அந்த நியமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். எனவே தான் வேதத்தில் சொல்லியிருக்க மனம் வந்து இறைவே சொல்கிறார். ஆபத்து வந்து இருக்கிறது, பெரிய ஆபத்தா இருக்கும். அந்த நேரத்தில் மனம் வந்து எதையாயும் ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு பிறகு நிறைவேற்றாம ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறது. இது ஒரு மனுஷனை ஏமாற்றுகிறது போலதானே. செய்வேன் என்று சொல்லிட்டு ஒரு மனுஷனிடத்துல நம்ம செய்யலன்னா அவன் நம்ம பார்த்து சொல்லுவான், ஏமாத்துக்காரங்க. இதே மாதிரி செய்வேன் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்றோம், சொல்லிட்டு செய்யலன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ ஏமாற்றுக்காரே, நீ ஏமாற்றுக்காரி. அடுத்த நேரம் ஒரு பொருத்தனை பண்ணனா ஆணுடைய சன்னிதானத்துல உன்னுடைய வார்த்தைக்கு என்ன இல்லாமல் போயிடும், மதிப்பு இல்லாமல் போயிடும். சரி, இந்த யோனா தரையில மீன் அவனை கக்கினதற்கு பிறகு திரும்ப இவன் தர்சீசுக்கு போகல, திரும்ப இவன் மனம் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகல. ஏன்னா இவன் எங்கேயும் பொருத்தனை பண்ணிட்டான். மீனோட வயிற்றுல போக்குவரத்து ஆண்டவரே, நான் இன்னும் எங்க போவேன்? என்ன ஆனாலும் சரி, நான் இன்னும் எங்க போவேன்? நான் இன்னும் நினைவேக்கு போவேன். நினைவேல போய் வசனம்னா கஷ்டம் தான். செழிப்பான இருக்கிற இடத்துல போய் இந்த நாடு இந்த பட்டணம் நாசமாக போகுதுன்னு பண்ண முடியுமா? அவ்வளவு வெகுவான பிரசங்கம் அதெல்லாம். ஏன்னா 40 நாள்ல இந்த நினைவு பண்ண அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா யார் விடுவா? ஆனா வேற வழியே இல்லை. யார் சொல்ற? விட்டாலும் சரி விட்டாலும் சரி, நம்முடைய வார்த்தையை மதிச்சாலும் சரி மதிக்கட்டாலும் சரி, நான் தேவனுடைய வார்த்தை நான் என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க போய் சொன்னான். இவன் முன்னாடி என்ன நினைச்சிருந்தானோ அதே தான் நடந்துச்சு. என்ன நினைச்சிருந்தான்? ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனசாகப்படுகிறவர், அவர் மனசாகப்பட்டு அழிக்காம விட்டுருவாரு. அப்ப என் வார்த்தையினுடைய நடக்காது. இதெல்லாம் கடைசியில நடந்தது. ஆனா கடைசியில நடந்ததை இவன் ஏற்றுக்கிட்டான். ஏற்றுக்கிட்டானா தேவ சித்தத்துக்கு மாறாய் போய் பெற்றதான தண்டனை இதை ஏற்றுக்கொள்ள வைத்தது. தேவனுடைய சித்தம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முக்கியம். மாம்சம் அதற்கு எப்போது எதிராளியாக இருக்கிறது. அநேக வேதப்பொருள் உண்டு, சொல்வதற்கு இருக்கும் தான். சமயம் இடமளிக்கவில்லை. இந்த தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இந்த யோனா கடந்து வரும்போது எல்லாம் அவனுக்கு கைப்படி வந்தது. ஆனால் ஆண்டவனுக்கு எதிராளியாக இருந்தால் சமுத்திரம் அங்கே கொந்தளித்தது.
இவனை தூக்கி போட்டு மீனால் விழுங்கப்பட்டு இவன் மறுபடியுமாக இவன் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து உணர்ந்து ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி இந்த மீன் அவனை தரையில கட்டி இவன் படைபடி தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பெரிய பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராததற்கு முன்னமே இப்போதே ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். ஒரு முடிவு பண்ணிடுங்க, தேவனுடைய சித்தம் நடக்கட்டும். தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்னிலோ என்னுடைய குடும்பத்திலோ என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய ஆன்மீக காரியங்களிலோ என்னுடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதப்பட்ட காரியங்களிலேயோ எதுவுமே தேவ சித்தத்துக்கு மாறா நடக்க வேண்டாம். ஆண்டவரே, உங்க சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறதான மன பக்குவத்தை எனக்கு என்ன செய்ய பாருங்கள் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன் சித்தம் இயேசுவே நானோர்மன் பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் தந்தையா சத்திய சிலுவையே. நித்தம் என் தந்தையா சத்திய சிலுவையே. சித்தமாரியா செய்திட வேண்டுமே. சித்தமாரியா செய்திட வேண்டுமே. இயேசுவே நானோர்மன் பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. அழகிய ஆசியோ உலகின் சம்பாக்கியமோ ஓராளில் தோசியா ஒழிந்து போயிடும். ஆசியோ உலகின் சம்பாக்கியமோ ஓராளில் தோசியா ஒழிந்து போயிடும். அகில கோவியோ அங்கரவானோ அகில கோவியோ வெங்கடோனிகோ இவரும் நாளிலே. வெங்கடோனிகோ இவரும் நாளிலே. உன்னிடம் இயேசுவே நானோர்மன் பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. 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 அன்பின் பரலோக பிதாவே நம்முடைய இயேசுவே, இந்த வாரத்திலும் இந்த முதல் நாளிலே நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உங்களுடைய மகத்தான நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு வாக்குறுதி செய்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்களை மீண்டும் ஆசீர்வதித்து உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அதிக அவசியமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் எங்களுக்கு வார்த்தை மூலமாக பேசி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை அறிந்தபடி செய்யத்தக்கதான தேவனுடைய கிருபை வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இதற்கான ஆவியினுடைய பலம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தம் செய்யும்படியாக பலனடைய செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் நாங்கள் மறுபடியும் ஒரு முறை கூட உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாருங்கள். வராத ஜனங்கள் நாள் கழித்து வாருங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுது. சத்துருடைய கனிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுது. எங்களுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கதாவசன சொன்ன பிள்ளைகளை பலப்படுத்துங்க. என்னமாக்காக இந்த பிள்ளைகள் எழுதி பிரகாசிக்கத்தக்கதாக வேத வசனங்களை கற்றுக்கொள்ள மாந்திய உணவை உருவாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தந்தான ஜீவனுள்ள வார்த்தையின்படி நடந்து ராஜ்யத்தில் காண்பவர் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்து வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.